வணக்கம் நேயர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. செல்வத்திற்கும் மங்களத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த இந்த நன்னாளில் உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டங்களை பார்க்கப் போகிறோம். முதலில் இன்றைய பஞ்சாங்கம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று சப்தமி திதி நிலவுகிறது. 12 ராசிகளின் விரிவான பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசி என்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத பணவரவு உண்டாகும். கடன்களை அடைக்க நல்ல வழி. வேலையை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்கப்படும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். உங்களுக்கான பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடவும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி என்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு உகந்த நாள் என்பதால் இன்று வசதி வாய்ப்புகள் பெருகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை புதிய ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்குவீர்கள். வேலையை பொறுத்தவரை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். உங்களுக்கான பரிகாரம் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்கவும். அடுத்ததாக மிதுனராசி. மிதுனராசிக்காரர்களே, புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறும் நாள். புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சுபச்செலவுகள் வந்து நீங்கும். வேலையை பொறுத்தவரை தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை சகோதர வழியில் இருந்த கசப்புக்கள் நீங்கும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். உங்களுக்கான பரிகாரம் பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்வது நல்லது. அடுத்ததாக கடகராசி. கடகராசி என்பர்களே, அமைதியான நாள். ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை செலவுகளை கட்டுப்படுத்த திட்டமிடுவீர்கள். சேமிப்பு உயரும். வேலையை பொறுத்தவரை உத்தியோகத்தில் வேலைப்பளு குறையும். புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை தாயாரின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடவும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களே, தைரியமான முடிவுகளை இன்று எடுப்பீர்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை அரசாங்க வழி ஆதாயம் உண்டு. தந்தையின் மூலம் நிதியுதவி கிடைக்கும். வேலையை பொறுத்தவரை அதிகாரமிக்க பதவி தேடி வரும். சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை பிள்ளைகளின் வெற்றியால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்களுக்கான பரிகாரம் சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணிப்பது, நமஸ்கரிக்கவும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி என்பர்களே, எதிலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நாள். பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை செலவுகள் அதிகரிக்கும். கடன் கொடுக்காதீர்கள். வேலையை பொறுத்தவரை அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்களுக்கான பரிகாரம் விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு தீபம் ஏற்றவும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களே, அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு இன்று. உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும். வேலையை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்க திட்டமிடுவீர்கள். கலைஞர்களுக்கு பொற்காலம். குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் இனிமையான பயணம் மேற்கொள்வீர்கள். மகிழ்ச்சி கூடும். உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றி அர்ச்சிக்கும்.
அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களே, வெற்றியை தரும் நாள். உங்கள் எதிர்பார்ப்பு யாவும் தவிடுபொடியாகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை திடீர் பண வரவு உண்டாகும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். வேலையை பொறுத்தவரை உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கடன் பிரச்சனைகள் குறையத் தொடங்கும். குடும்பத்தை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டாகும். வீட்டுப் பொறுப்புகள் கூடும். உங்களுக்கான பரிகாரம் முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் வாசிக்கவும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, மனநிறைவான நாள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கும். வேலையை பொறுத்தவரை புதிய படைப்புகளை உருவாக்குவீர்கள். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அமைதி நிலவும். ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக மகர ராசி. சவால்களை சந்திக்கும் நாள் மகர ராசி என்பர்களே, எதிலும் நிதானம் தேவை. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து நீங்கும். வேலையை பொறுத்தவரை அலுவலகத்தில் கூடுதல் வேலைப்பளு இருக்கும். கடின உழைப்பால் வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை உயரும். துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். வேலையை பொறுத்தவரை தொழிலில் லாபம் கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நண்பர்களால் உதவி கிடைக்கும். சுபகாரியங்கள் கைகூடும். உங்களுக்கான பரிகாரம் காலபைரவருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்யவும். அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்காரர்களே, செல்வாக்கு உயரும் நாள். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வங்கி இருப்பு கூடும். குடும்பத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். வேலையை பொறுத்தவரை உத்தியோகத்தில் கௌரவம் உயரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். மனநிறைவு கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் துளசி மாடத்திற்கு தீபம் ஏற்றி வழிபடவும். நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளால் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் தரட்டும். வெள்ளிக்கிழமை என்பதால் சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு வழங்குவது அல்லது ஏழைகளுக்கு இனிப்பு வழங்குவது உங்கள் இல்லத்தில் சுபிட்சத்தை நிலைக்கச் செய்யும். உங்கள் ராசியை கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.